இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, 2023 மனி இன் த பேங்க் வின்னரான டேமியன் பிரின்ஸ் அவரோட மனி இன் த பேங்க கேஷ் இன் பண்ணி நியூ சாம்பியனா ஆவாரா, ஆக மாட்டாராம். அதுக்கப்புறம் உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் ஒரு புதிய சாதனைய WWE படைச்சிருக்காரு. இத பத்தி இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, 2024 மனி இன் த பேங்க் வின்னரான நம்மளுடைய டேமியன் பிரின்ஸ் அவரோட மனி இன் த பேங்க கேஷ் இன் பண்ணுவாரா, பண்ண மாட்டாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா போய்கிட்டு இருக்குது. ரா பிராண்ட்ல நம்மளுடைய வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனா இருக்க நம்மளுடைய செத் ரோலின்ஸ்ட்ட கேஷ் இன் பண்ணி நியூ வேர்ல்டு சாம்பியனா ஆவாரா அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய டேமியன் பிரின்ஸ் அதுவும் ஆக மாட்டார். இல்ல ஸ்மாக்டவுன்ல நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் அன்டிஸ்பியூட்டட் யுனிவர்சல் சாம்பியனா இருக்காரு. அவர்கிட்டயாச்சும் கேஷ் இன் பண்ணி நியூ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனா ஆவாரா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்ல. இப்ப நம்மளுடைய WWE மனி இன் த பேங்க எதுக்கு நடத்துறாங்க அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா மனி இன் த பேங்க் அப்படிங்கிறது அதாவது வாய்ப்பு கிடைக்காத ரெஸ்லருக்கு வாய்ப்பு தர விதமாக தான் அந்த மனி இன் த பேங்க் அப்படின்றத கொண்டுட்டு வந்தாங்க. அதை வந்து நம்மளுடைய கிறிஸ் ஜெரிக்கோ கொண்டுட்டு வந்தார். அதாவது வாய்ப்பு கிடைக்காம இருக்கிற ரெஸ்லர்ஸ் அதை வின் பண்ணி கேஷினும் பண்ணி ஒரு நியூ சாம்பியனாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேப்பரிவே கொண்டுட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ நம்மளுடைய WWE அப்படி ஏதாச்சும் நடத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டால் நடத்தவே இல்லை. அதாவது இப்போ ஒரு ரெஸ்லர் இருக்காங்கன்னா அவங்க மட்டுமே தான் சாம்பியனாக இருக்கணும், அவங்களுக்காக மட்டுமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறதையே தான் நம்ம WWE பண்ணுறாங்களே ஒழிச்சு, இப்போ வளர்ந்து வர ரெஸ்லர்ஸ்க்கெலாம் எந்த ஒரு வாய்ப்புமே கொடுக்காம இருக்காங்க. அதாவது உதாரணத்துக்கு நம்மளுடைய டேமியன் பிரின்ஸ் சொல்லலாம். இப்போ நம்மளுடைய டேமியன் பிரின்ஸ்க்கு மனி இன் த பேங்க் வின் பண்ணி அதாவது 6-7 மாதம் ஆக போகுது. அந்த மனி இன் த பேங்கை வெறும் சும்மா தான் தூக்கிக்கிட்டு தான் அலையிறாங்க ஒழிச்சு அதை கேஷ் இன் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே போய்கிட்டு இருக்கு. இந்த வருஷத்துக்குள்ள நம்மளுடைய டேமியன் பிரின்ஸ் அவரோட மனி இன் த பேங்கை கேஷ் இன் பண்ணி நியூ சாம்பியனாக ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் போய்கிட்டு இருக்கு. அதாவது இப்போ டே 1ல நம்மளுடைய செத் ரோலின்ஸ்க்கும் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையருக்கும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் எப்படியும் 100% நம்மளுடைய செத் ரோலின்ஸ் தான் அவரோட சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ண போகிறாரு. இதில் ஏதாவது நம்மளுடைய யாராவது ஒரு ஹெல்ப் மூலியமாக கூட, அதாவது ஜட்ஜ்மெண்ட் ஹெல்ப் மூலியமாக கூட நம்மளுடைய மனி இன் த பேங்க் வின்னரான நம்மளுடைய டேமியன் பிரின்ஸ் அவரோட மனி இன் த பேங்கை கேஷ் இன் பண்ணி நியூ சாம்பியன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா WWE பிளான் பண்ணுறது என்னன்னா, அதாவது ரெஸ்ல்மேனியா 40ல் செத் ரோலின்ஸ் vs சிஎம் பங்க் மேட்ச்சை தான் பிளான் பண்ணுறாங்க. அதாவது ஒரு நான் டைட்டில் மேட்சாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய WWE ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதனால கூட நம்மளுடைய டேமியன் பிரின்ஸை நியூ சாம்பியனாக ஆக்கிறதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்குது. ஏன் ஸ்மாக்டவுனுக்கு போக மாட்டாரா அப்படின்னு கேட்டால், ஸ்மாக்டவுனில் ரோமன் ரெயின்ஸ் எல்லாம் போய் கேஷ் இன் பண்ணுறதுங்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஏன்னா பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ் எல்லாம் பீட் பண்ணி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸு லாங்கஸ்ட் ரெய்னிங் சாம்பியனாக இருக்கார். இப்போ வந்து நம்மளுடைய டேமியன் பிரின்ஸ் போய் கேஷ் இன் பண்ணால் அது யாரும் ஏற்றுக்கவும் மாட்டாங்க. அப்படிங்கிறது நடக்கவும் நடக்காது. உங்களோட டேமியன் பிரின்ஸ் அவரோட மனி இன் த பேங்கை கேஷ் இன் பண்ணி நியூ சாம்பியனாக ஆனால் நல்லா இருக்குமா? இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இந்த வருஷமும் மனி இன் த பேங்கை யாருமே கேஷ் இன் பண்ணாமல் திரும்பி இந்த மனி இன் த பேங்கை லாஸ் பண்ண தான் போகிறாங்க அப்படின்னு உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள். என்னோட ஒப்பீனியன் படி அநேகமாக இந்த வருஷத்தில் நம்மளுடைய டேமியன் பிரின்ஸ் அவரோட மனி இன் த பேங்கை கேஷ் இன் பண்ணி நியூ சாம்பியனாக ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். நம்மளோட WWE எதுக்காக இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு தெரில. ஏன்னா நம்மளுடைய WWE ஒரு டீம் இருக்குன்னா, அதாவது இப்போ இருக்க டீமில் நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேபிளாக இருக்குது. அந்த ஸ்டேபிளில் நம்மளுடைய டேமியன் பிரின்ஸும் இருக்கார். இருந்தாலும் நம்மளுடைய WWE எதுக்கு அந்த ஸ்டேபிளில் இருந்துக்கிட்டு நம்மளுடைய டேமியன் பிரின்ஸை நியூ சாம்பியனாக ஆக்காமல் இருக்காங்க அப்படின்னு எதுவுமே என்ன இருக்காங்க அப்படின்னு சொல்லவே முடியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்மளுடைய டேமியன் பிரின்ஸை அவரோட மனி இன் த பேங்கை கேஷ் இன் பண்ணி நியூ சாம்பியனாக ஆகுறாரா இல்லை ஆகாமல் போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நியூஸாக நான் நேற்று போட்ட வீடியோவில் சொன்னேன். அதாவது குந்தருக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நம்மளுடைய ஷெய்மஸ் வந்து அதாவது ரீட்வீட் பண்ணுற விதமாக அவர் காட் மேன் கன்கிராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஷெய்மஸ் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸாக ஃபார்மர் NXT சாம்பியனான கார்மெலோ ஹேன் அதாவது நம்மளுடைய பாபி லாஷ்லி டீமில் இணைய போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் இருக்குது. அதாவது நம்மளுடைய கார்மெலோ ஹேன்ஸு அதாவது பாபி லாஷ்லி டீமில் இணைஞ்சாருன்னா அது
ஃபேன்ஸ் மத்தியில கொஞ்சம் அதிக வரவேற்பை பெறும். ஏன்னா, கார்மெலோ ஹின்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்லர் தான். ஆனாலும் நம்முடைய பாபி லாஸ்லி டீம்ல இருந்தார்னா, இன்னும் கொஞ்சம் நம்முடைய கார்மெலோ ஹின்ஸுக்கு ஒரு புஷ் கிடைக்கிறதுக்கு அதிகமாகவும் வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் நியூஸா, சலீனா விகா இப்ப WWE அவங்களோட கான்ட்ராக்ட்ங்க ரீசைனிங் பண்ணியிருக்காங்க. அதாவது மல்டி இயர் கான்ட்ராக்ட்ட நம்முடைய கார்மெல்ல WWE ரீசைனிங் பண்ணியிருக்காங்க. அதாவது மல்டி இயர் கான்ட்ராக்ட்னா அதாவது 3 வருஷத்துக்கு மேல கான்ட்ராக்ட். அத நம்மளுடைய கார்மெல்லோ WWE ரீசைனிங் பண்ணிட்டாங்க. இனிமே நம்மளுடைய கார்மெல்லா 5 வருஷத்துக்கு WWE தான் இருக்க போறாங்க. நெக்ஸ்ட் நியூஸா, நம்மளோட NXT ரெஸ்லரான டைலர் பேட் வந்து மெயின் ராஸ்டருக்கு வரப்போறாராம். அது எந்த பிராண்டுக்கு போறான்னு தெரியல. அதாவது ஸ்மாக் டவுனுக்கா இல்ல ரா பிராண்டுக்கா அப்படின்னு தெரியல. என்னோட கருத்துப்படி ஸ்மாக் டவுனுக்கு போனா தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா, அங்க தான் ஆப்பர்ச்சுனிட்டி நெறைய கிடைக்கும். அதனால நம்மளுடைய கார்மெலோ பேட் ஸ்மாக் டவுனுக்கே போறது நல்லது. உங்களோட கருத்துப்படி எந்த பிராண்டுக்கு போனா நல்லா இருக்குன்னு உங்களோட கருத்த சொல்லுங்க. நெக்ஸ்ட் நியூஸா, இத படிக்கிறேன் கேளுங்க. த ஹையஸ்ட் ரேட்டிங் செக்மெண்ட் ஃபார் WWE ஷோஸ் இன் 2023. 2023ல நம்மளோட சேமி செயின் வந்து பிளட் லைன்ல இணைஞ்சிருப்பாரு. அப்ப நம்மளுடைய சேமி செயினும் நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் நம்மளுடைய சோலோ பால் ஹேமன் நடத்தின செக்மெண்ட்டுக்கு கிடைச்ச வியூஸ் வந்து 2.756 மில்லியன் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய WWE நம்மளுடைய பிளட் லைன் பிரேக்கப் ஆனப்ப நடந்த செக்மெண்ட் தான் 3.07 மில்லியன் கிடைச்சிருக்கு. இதுதான் WWE நடந்த செக்மெண்ட்லயே ஹையஸ்ட் செக்மெண்ட் ஸ்கோர்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் நியூஸா, 2024ல நடக்க போற மணி த பேங்க்ல நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேன் கோடி இருக்கிறாரா இல்ல 2024 நடக்க போற மணி இந்த பேங்கை வின் பண்ண போறாரா அப்படின்னு தெரியல. ஒரு நியூஸ் இருக்கு. அதாவது நம்மளுடைய மணி த பேங்க்ல நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேன் கோடி இருக்க போறாருன்னு அது மட்டும் 100% தெரியுது. நெக்ஸ்ட் நியூஸா, டபிள்யூவோட முன்னாள் ரெஸ்லரான சாஷா பேங்க் இப்போ WWE இல்ல, வெளி ரெஸ்லிங் கம்பெனியில் இருக்காங்க. நம்மளுடைய சாஷா பேங்க்கு திரும்பி WWEக்கு ரிட்டர்ன் வரதா டீஸ் பண்ணுற விதமாக, அதாவது ஹாப்பி ஹாலிடே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ஹாப்பி ஹாலிடே அப்படின்றது என்னன்னு தெரியும். அதாவது ட்ரிபிள் ஹெச்சை குறிக்கிது. 3 ஹெச்னு வருது. அதனால ட்ரிபிள் ஹெச்சை குறிக்குது. அதாவது நம்மளுடைய சாஷா பேங்க் WWEக்கு ரிட்டர்ன் வர போகிறாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட்டா, உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் WWE ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சிட்டாருன்னே சொல்லலாம். அதாவது ரெசல்மேனியாலேருந்து, அதாவது ரெசல்மேனியா 31லேருந்து ரெசல்மேனியா 39 வரைக்கும் 8 ரெசல்மேனியாவில் மெயின் ஈவெண்ட் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் விளாண்டுருக்காரு. ரெசல்மேனியா 31ல் பிராக் லெஸ்னர் விசஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான ஒரு யூனிவர்சல் சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சுக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் ரெசல்மேனியா 32ல் ஒரு மேட்ச் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய அண்டர்டேக்கருக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் ரெசல்மேனியா 33ல் மேட்ச் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பிராக் லெஸ்னருக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் ரெசல்மேனியா 34ல் மேட்ச் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பிரே வாய்ட்டுக்கும் நம்மளுடைய எட்ஜுக்கும் ரெசல்மேனியா 37ல் மேட்ச் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பிராக் லெஸ்னருக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் ரெசல்மேனியா 38ல் மேட்ச் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய கோடிக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் ரெசல்மேனியா 39ல் மேட்ச் நடந்திருக்கு. இப்போ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ரெசல்மேனியா 40ல் விளாண்டான். ரெசல்மேனியா 31லேருந்து ரெசல்மேனியா 40 வரைக்கும் ரெசல்மேனியாவில் மெயின் ஈவெண்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ரெக்கார்டை நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் படைச்சிட்டாரு அப்படின்னு இல்லை, படைக்க போறான்னு அர்த்தம். ஏன்னா ரெசல்மேனியா 40ல் இன்னும் ரோமன் ரெயின்ஸ் விளையாடவே இல்லை. அப்படி விளையாண்டு மெயின் ஈவெண்ட் பண்ணிட்டாருன்னா WWE ஒரு புதிய ரெக்கார்டை நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் படைச்சிடுவார்னே சொல்லலாம். இன்னைக்கு ரெஸ்லிங் நியூஸ் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பா.